இடுங்க, எல்லாம் திருப்புங்க. பாப்பா திருப்புமா. யோவான் 3ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்புங்க. 16ஆம் வசனம். கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஐயா தான் செய்தி கொடுப்பாரு. அதுக்கு ஐயா அவர்கள் ஆயத்தமாயிடுவாங்க. அடுத்த வாரம் சிஸ்டர் லிதியா அவங்க கிட்ட சொல்லிட்டோம். அதனால சிஸ்டர் சகோதரி வருவாங்க, அடுத்த வாரம் சொல்லிடலாம். 16ஆம் வசனம். கடவுள் தம்முடைய ஒரே மகனை, இப்ப கடவுள் கடவுளா பழைய ஏற்பாடு ஏற்கனவே சொன்னா இல்லையா, ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் கடவுளை ஒருத்தரும் பார்த்தது கிடையாது, பார்த்தவன் செத்தான். அதுதான் பழைய ஏற்பாடு சொல்லுது. கடவுளை ஆவியான தேவன் அக்கினியா பெரிய இறைச்சலோடு வருகிறவர், அவரை அவரே சொல்றாரு, என்னை யாரும் பார்க்க முடியாது, பார்த்தவன் செத்தான். இப்ப அந்த கடவுள் தான் குமாரனா வரார். அதை புரியும்படி சொல்றதுக்கு தான் பிரிச்சு 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 காட்டுறாங்க. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஒரே பேரான குமாரனா யாரு? கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அவர் மரியாள் மேல அமர்றாரு. அவருடைய ஆவி ரூவா, ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய சுவாசியில ஊதுனாரா. அதுதான் பரிசுத்த ஆவி. சொல்லப்பட்டது அவருடைய வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. நமக்கு 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள். இந்த திரித்துவம் என்ற கோட்பாடு மனிதர்களால உருவாக்கப்பட்டு சில அமெரிக்க ஆட்களால திரித்து கூறப்படுது. நான் மறுபடியும் சொல்ற, திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவனாம். பெரிய பாட்டு, அது டைம் இல்லை. அததான் அறிஞர் அண்ணா முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இவங்க 3 கடவுளா பேசி கிடக்குறாங்க. இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா பைபிள் ரொம்ப இன்பமா இருக்கும், குழப்ப முடியாது நம்மள. பாருங்க, ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இப்ப ஆதியாகமம்னா அதை எடுமா அதை படிமா. பைபிள்ன்றது படிக்கிறதுக்கு தான், வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு இல்ல. உடனே அதை எடுத்து படிக்கணும், அப்பதான் திருப்ப முடியும். அசிங்கப்பட்டு போயிடுவோம் 4 பேருக்கு முன்னாடி. நம்ம ஆதியாகமம் எடுத்து தேடிங் எடுப்போம். எடுத்து அபியா எடுத்துச்சா, பைபிள் எடு, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, தமிழ் பைபிள் இருக்குது, எடுத்து படிங்க. ஆதியிலே உடனே இங்கிலீஷ்ல படிக்கணும், கிரகாமோ கேத்தினோ அதை படிக்கணும், அதை வாயில படிக்கணும். அதான் படி படி படின்னா, படி படி படின்னு ஏன் சொன்னார் அம்பேத்கர்னா, சூத்திரன் கல்வி கற்க கூடாது. இந்தியா வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்தது. சூத்திரன்னா யாரு? பார்ப்பனர் அல்லாதவர்கள் சூத்திரர்கள். ஏன் இதை சொல்றோம்? படிப்பின் அருமையை தெரிஞ்சுக்கணும். பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இவங்கெல்லாம் சும்மா பாடுபட்டு நமக்கு உரிமை பெற்று தரல. சூத்திரன் கல்வி கற்க கூடாது. சூத்திரன் ஏன் கல்வி கற்க கூடாது? இப்ப ரயில்வேல கலாச்சியா இருந்தானா நான் கலாச்சியா இருக்கணும், அதுக்கப்புறம் கிரகாமும் கலாச்சியா இருக்கணும். கிரகாம் இன்ஜினியரிங் படிக்க கூடாது, கேத்தரின் டீச்சர் ஆக கூடாது. இப்போ எங்க பாட்டி எங்கன்னா பண்ணையார் வீட்டுல போய் வேலை செஞ்சதுன்னா கேத்தரின்னா அதான் பண்ணோம். இந்த சிஸ்டத்தை தான் இந்தியா வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியாவில சனாதனம் என்ற சட்டம் ஆண்டது. சனாதன அதை தெரிஞ்சுக்கினா தான் விஜய் யாரு, அப்புறம் யாரு நம்ம கத்திக்கலாம் பாருங்க, சீமா யாரு, இவனெல்லாம் புரிஞ்சுனா தான் ஒழுங்கா ஓட்ட போடுவோம். ஓட்டை வீணாக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஐயோ என் பிள்ளைய சேர்க்க மாட்டாங்களே, ஸ்காலர்ஷிப் இல்லையே, என்னால 50,000 கட்ட முடியலையே, 1 லட்சம் கட்ட முடியலையேன்னு புலம்ப விட்டுடுவாங்க. அதனால்தான் அரசியல் ஓரளவு தெரிஞ்சு நம்ம விழிப்பா இருக்கும். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார், புறாக்களை போல. அதுக்கு அர்த்தம் தான் யாரையும் பழி வாங்கதப்பா. ஆனா பாம்பை போல ஏன், எதற்கு, ஏன் ஏன் என்று கேள்வி கேட்காமல் இருக்கக்கூடாதுன்னு கண்ணதாசனோ வாலியே ஒரு பாட்டு எழுதினாங்க. கேள்வி கேட்கணும், எதுக்கு, ஏன் அப்படின்னு. அப்போ சனாதன ஆண்டு நிறுத்து. சூத்திரன் யாரு? பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் சூத்திரன். இவங்க கல்வி கற்க கூடாது. அதுலயும் இவன் இருக்கா பார்த்தீங்களா, தலித், எஸ்சி, அதுலயும் பிரிவு. அவங்க படிக்கிறத கேட்கவே கூடாது. யாராவது ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு மந்திர சொல்ல காதல கேட்டானா ஈயத்தை காய்ச்சி அவன் காதல ஊத்தணும். இந்தியாவுடைய சட்டம், வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி சனாதன சட்டம் இது. 2வது
எப்போதாவது தெரிஞ்சு புத்தகத்தை இப்படி வாசிக்கிறானா நாக்க இழுத்து நாக்க வெட்டிடணும். இதைத்தான் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லி வெள்ளக்காரன் எடுத்து போய் கொடுத்தான். யாரு? இங்க இருக்கிற அத்தனை பார்ப்பனரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கினா தான் சபை எதுக்கு, ஊழி எதுக்கு, ஏன் தொழில் கத்துக்கணும், ஏன் தலை நிமிந்து வாழணும், ஏன் நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கணும், இதெல்லாம் தெரியணும். ஏன் நம்ம கெத்தா வாழணும், 4 பேருக்கு தான தர்மம் செய்யணும். இந்த கிறிஸ்துமஸ் வருது, கூப்பிட்டு ஒரு 50 பேருக்கு நல்ல ஏழைக்கு, ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு ஒரு ஏதாவது கொடுத்து ஒரு லுங்கியை கொடுத்தா செய்யணும். இதெல்லாம் அப்பதான் அந்த புத்தி வரும். இல்லைன்னு வச்சுங்கள, எனக்கே பத்தல, எனக்கே கஷ்டமாகுது, எனக்கே கரண்ட் பில் கட்ட முடியல, இப்படி புலம்பின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்திய தேசத்துக்குள்ள மிஷினரிகள் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சுவிசேஷம் அறிவிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம அசால்ட்டா காலேஜ்ல போய் சேர்றோம். 8ஆம் கிளாஸ்க்கு நீட்டு கொண்டு வந்தாங்க, தெரியுமா? 8ஆம் கிளாஸ்க்கு நீட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப புல்லான பொண்ணு படிச்சு டீச்சரா இருக்குதுன்னா, மீனா படிச்சு இருக்குது, கேத்ரின் படிச்சிருக்குதுன்னா, பெரியாருக்கு எப்படி தெரியும் இந்த கருத்து? மிஷினரிகள் சொன்ன சத்தியம். மிஷினரிகள் சொன்ன சத்தியம் தான் பெரியாருக்குள்ள போச்சு. அவர் வந்து ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு? இந்து கடவுளுக்குள்ள இல்லைன்னு சொன்னாரு. இயேசுநாதர் அவர் இல்லைன்னு சொல்ல. பெரியார் திடல்ல நிறைய மீட்டிங் நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. கேட்டா சரி போகட்டும். இப்ப பாருங்க, இப்போ திருப்புங்க பைபிள. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். படிச்சாரா? தேவன் வெளிச்சம், இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப வார்த்தையை தான் பார்த்தா, வார்த்தையை தான் நம்ம கேட்கிறோம். கடவுளை உருவத்துல பார்க்கல, வார்த்தை தான் வருது. வார்த்தை அசிரியன்றாங்க தமிழ்ல. வார்த்தை தான் எல்லாத்தையும் உருவாக்குது. இந்த வார்த்தை தான் மரியாதைக்கு சொல்லப்பட்டது. ஜீவ உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். இப்ப பாருங்க, அப்படியே திருப்புங்க. ஆதியாகமத்தை திருப்பி தேவனாகிய கர்த்தர் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, இப்ப பரிசுத்த ஆவி இவர்தான், அவருக்குள்ள இருந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வார்த்தை தான் இயேசு. ஒரே கடவுளா? அவர்கிட்ட இருந்து வார்த்தை வருது, இவர்தான் இயேசு வார்த்தையானவர். அவருக்குள்ள இருந்த ஆவி மனுஷனுடைய நாசியில மூக்குல போய் ஊதுறாரு, பரிசுத்த ஆவி. இவனுக்குள்ள மண்ணுக்குள்ள போய் மனுஷன் தேவ சாயல எழுந்து நிற்கிறான். சரி, இப்ப திருப்பி கொள்ளுங்க. இப்போ யோவான்ல அப்படியே யோவான் 3ஆவது அதிகாரம் திருப்புமா. இங்கிலீஷ்ல படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க, மனசுல தமிழ்ல படிங்க, தமிழ்ல படிங்க. உட்காந்துங்க இருந்தோம்னா தூக்கம் வரும். சாத்தா வந்து மைண்டை எங்கேயும் விட்டும் போவான், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. வேஸ்ட், வாழ்க்கை வேஸ்டா போடும். அது எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் சாத்தா அடிச்சு தூக்கி போய்கினே இருப்பான் நாசப்பட்டுக்கு. அதனால உட்காந்து வசனம் சொல்லும்போது கவனிக்கணும் வசனத்தை. தேவன் 3:16. கடவுள் தம்முடைய ஒரே பேரான். ஏன் ஒரே பேரான? அவருக்குள்ளிருந்து வந்த வார்த்தை தான். அதனால்தான் ஒரே பேரான. கடவுளுக்கு மனைவி கிடையாது, கடவுளுக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது. அவருக்குள்ள இருந்த வார்த்தை தான் இப்போ பூமிக்கு மனுஷனா வரப்போறார். அவரே வரப்போறார். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். என்னவா? இதுதான் முக்கியம். இங்கதான் அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள பந்த பாசம் எல்லாம். அப்ப என்னதான் உயிரை கொடுத்து வாழ்ந்தாலும் புருஷன் செத்துட்டா, மனைவி செத்துட்டா, மிஞ்சி போனா ஒரு 8 மணி நேரம் அழுது நிற்போம். அப்புறம் பாடிய எப்ப எடுக்க போறோம், அவ்வளவுதான். அடுத்த 1 வாரம் பேசுவோம், அப்புறம் எல்லாம் மறந்துடுவோம். அவங்க வேலையை பார்ப்போம். இதுதான் மனுஷ இயல்பு. அதனால்தான் கடவுள் இந்த நிலையற்ற வாழ்வுன்றார். இந்த நிலையற்ற வாழ்வுல அகங்காரம் கொள்ளாத, இந்த நிலையற்ற வாழ்வுல ஆணவம் கொள்ளாத, இந்த நிலையற்ற வாழ்வுல அடுத்தவங்களை கீழ்த்தரமா பேசாத. இதுதான் பைபிள் புதிய ஏற்பாடு சொல்லுது. புதிய ஏற்பாடு முழுசும் அதை தான் சொல்லுது. இப்ப பாருங்க, நித்திய ஜீவனை. என்னவா? நித்திய கிறிஸ்டியன்ன்றது பேஷன் மதம் இல்ல, ரொம்ப ஃபேஷனு, ரொம்ப ஸ்டைலு கிறிஸ்டியன் சொன்னா அப்படி இல்ல. மெய் வாழ்வை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மார்க்கம் தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம். மெய் வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு. அப்ப அழிவில்லாத வாழ்வு இருக்குது. யுக யுகமா கடவுளோடு வாழ போறோம், புரியுதா? அதுக்கு தான் இயேசுவை தேடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
குருவிக்காரர்களும் கல்யாணம் பண்றாங்க, குழந்தை குட்டி பெக்குறாங்க, நல்லா 100 வருஷம் வாழ்றாங்க, சாவறாங்க. கடவுளை அதுக்காக தேடுவது மதியினமானது. அப்புறம் கடவுளை தூஷிக்க ஆரம்பிப்போம். நம்ம ஒண்ணு கேட்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு கேட்கிறேன், கம்ப்யூட்டர் வாங்க முடியல. உடனே என்ன பண்ணுவேன், என்னத்தான் கடவுள், அவருக்காக தானே வாழ்றேன், ஒரு கம்ப்யூட்டர் தர முடியாது அவரால், நம்ம மலையை பொழந்தாரு, தண்ணியை ரசமா மாத்தினாரு, அப்படி தூஷிக்க ஆரம்பிச்சிடும் மனசு. இதுக்காக கடவுள் அல்ல. அந்த வசனத்தை வாசிப்போம். அவன் கெட்டு போகாமல், யாரு? இந்த பூமியில ஒருத்த உயிருள்ள கடவுளை அறிஞ்சான், சனாதன அடிமையா இருந்தான். சனாதனத்துல அடிமையில போய் பார்ப்பனனுடைய நிலத்துல அல்லது முதலியாரு நாயக்கன் சொல்லி தன்னை பார்ப்பன வகுத்து கொடுத்த சனாதன கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருத்த, ஆமா ஆமா ஜாதி எல்லாம் இருக்குது, நான் மோலியார், நான் நாயக்க அப்படின்னு சொல்றத, நீ திட்டுப்பட்டவன், நீ கீழ் ஜாதி அப்படின்னு ஒதுக்கிட்டான். அதை எதிர்த்து நின்னவனுடைய நிலத்தை புடுங்கிட்டான். ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டாகணும். அதுக்கு எவங்கிட்ட போய் வேலை செய்யணும். அப்படி உருவானதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம். நீதிக்காக குரல் கொடுத்து பிடுங்கப்பட்டது நிலபுலங்கள். இப்ப போய் அவங்ககிட்ட காலகாலமே, உங்க அப்பா இங்கதான் வேலை செஞ்சான், நீயும் போய் வேலை செய். இப்படிப்பட்ட மனுஷன் இந்த பூமியில இருக்கிறான். இந்த பூமியில இப்ப இப்படி இருக்கிறான். வருஷம் காலங்காலமா ஒரு யோசிங்களேன், ஒருத்தன் காலங்காலமா ஏழையாகவே வாழ்றான், இன்னொருத்தன் காலங்காலமா பணக்காரனா வாழ்றான். எப்படி வாழ்றான்? 100 குடும்பத்தை அடிச்சு ஒடுக்கி நாசப்படுத்தி. இப்ப இவனுக்கும் அவனுக்கும் மரணம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன? இதை சிந்திக்க வச்சு, மரணம் என்பது முடிவில்லப்பா, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ பண்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு முன்னாடி வரப்போகுது. அததான் சொல்றார் பவுல், சொல்றார் கொரிந்தியர்ல, அவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவன் எவனா இருந்தாலும் சரி, அமெரிக்க பிரதமரா ஜனாதிபதியா இருந்தாலும், இந்திய ஜனாதிபதியா இருந்தாலும், பிரதமரா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட அப்பாட்டக்கரா இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி ஒரு நாள் நிக்கணும். இதுதான் மறுமை வாழ்வு, இதுதான் நித்திய ஜீவன். இத மனசுல வச்சுன்னு தான் வாழணும். கடவுளை எதுக்காக தேடுறேன்னா, நான் செத்தா இந்த உடம்பு இந்த மண்ணுக்கு போயிடும், எனக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு அழிவு இல்லை, நான் தீய வாழ்க்கையை வாழ்ந்தனா ஊழ்வினை என்றார் வள்ளுவர். இருள் சேர் உலகம் என்றார், நரகம். வள்ளுவ பெருமான் நரகத்தை ரொம்ப நல்லா சொல்றார். அதனாலதான் பிரகாஷ் அண்ணா பார்த்து சொல்றாரு, பிரகாஷ் அண்ணா சண்டை போடாதப்பா, கெட்ட வார்த்தை பேசாதப்பா, தீங்கா நினைக்காதப்பா, சும்மா உதாரணத்துக்கு எல்லாரையும் நேசிப்பா, அன்பு செலுத்துப்பா, ஜெபம் பண்ணுப்பா, பைபிள் படிப்பா, நீ உன்னுடைய சிந்தையின் மூலமா வார்த்தையின் மூலமா மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். சபைக்கு நம்ம வெளியே போய் உலக தரப்புல வாழ்ந்தா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு இந்த கிறிஸ்டியன் மதம், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு போறாங்க, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா சண்டை, எரிச்சல், கோபம், மன்னிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் ஆனா அவங்களே கேக் துணுகுறாங்க, பக்கத்து ஜனங்களுக்கு ஒரு பிடி கேக்கு தர மாட்டாங்க. இதுக்கா கிறிஸ்டியன்? இங்க என்ன சொல்றாரு? கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல். யாரு? கிரகம் கெட்டு போகாமல். கிரகம் இப்ப பாக்குற மனுஷன் உண்மையான மனுஷன் இல்ல, உள்ள இருக்கிறான் கிரகம். அவன் கெட்டு போகிறான்னு அர்த்தம்னா, அவன் நித்தியமாய் கடவுளோடு வாழணும். அந்த கடவுளை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த டெம்பரரி லைஃப். இது ஒரு அப்பரண்டிஸ். புரிதாபியா? நித்திய ஜீவனை வாசிங்க. அவன் கெட்டு போகாமல் மறுமை வாழ்வு. மறுமை வாழ்வு இத பேசுற கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. இத பேசவே மாட்டாங்க. இத பேசினா பணம் வராது. இத பேசினா மக்கள் மதிக்க மாட்டாங்க. இவருக்கு நான் மறுமை வாழ்வு, அவன் பெத்த பார்த்தா செத்த அப்புறம். அதுதாங்க உண்மை. இந்த மறுமை வாழ்வுன்ற கான்செப்ட் போயிடுச்சுன்னா யார் எப்படி வேணா வாழலாம். நமக்கு நான் தலையெழுத்தா 10,000 சம்பாரிச்சா 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், நம்ம தலையெழுத்தா. அது எவ்வளவு பெரிய வலியை உண்டாக்குது. 10,000 சம்பாதிக்கிறோம், ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் எடுத்து ஊழியத்துக்கு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், திக்கற்றவங்களுக்கு கொடுக்குறோம், அனாதைகளுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கெல்லாம் உழைச்சதான் 1,000 ரூபாய். ஆனா மறுமை வாழ்வு, மறுமையிலே எனக்கு பலன் இருக்குன்றாரு. மார்க் எடுங்க. ஏசு என்ன சொல்றாரு? எடுங்க. எதுக்கு படிக்கணும், எதுக்கு பணம் சம்பாதிக்கணும், எதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும், எதுக்கு நாம் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும்? மார்க்கு மறுமை வாழ்வு. பத்தாவது அதிகாரம்
பின்பு 17, பின்பு அவர் யாரு? இயேசு. இப்ப கடவுள் மனுஷனா வந்துட்டார். கடவுளை ஒருவனும் ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த கடவுள், வார்த்தையான கடவுள் கன்னி மரியாளுடைய வயிற்றுக்குள்ள போய் பரிசுத்தாவின் வல்லமையில குழந்தையா வந்துட்டாரு. இப்போ மனுஷனா இருக்கிற தேவகுமாரன் பேசுறார். மனுஷனை போல வாழ்றார், மனுஷனை போல சாப்பிடுறார், மனுஷனை போலவே எல்லாமே நடக்குது அவருக்கு. ஆனா பாவம் இல்லாத வாழ்றார். இப்ப அவர் சொல்றார், வாசிங்க 17 இருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே. நான் அருமையான கேள்வி. நான் அருமையான இந்த கேள்வியை இன்னைக்கு யாருன்னா ஒரே ஒரு ஆள் கேக்குறாங்களா? நீங்க யோசிங்களேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் தடம் புரண்டுச்சு. வெளிநாட்டுக்காரர்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டிக்கிட்டு ஆளுக்கு நல்ல சொகுசு காரங்களை வாங்கிக்கின்னு இன்னைக்கு இயேசுனாலுமே பணக்கார், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இதைதான் காட்டுறாங்க. இயேசுகிட்ட வந்தா பணம் கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தா பில்டிங் கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தா அப்படியே ஓஹோன்னு போயிடுவேன், ஃபாரின் போலாம். இயேசுகிட்ட வந்தா பாரு, நான் ஒன்னே 4 நாள் எடுத்துன்னு வந்தேன், இன்னைக்கு 4 காரு கடவுள் கொடுத்துக்கிறாருன்னு ஒரு தலைவர் பேசுறாரு, பெரிய தலைவர். பவுல் அப்படி பேசலையே, அதனால்தான் அது தப்புன்னு சொல்றோம். நம்ம சில பேர் குற்றப்படுத்துறாங்க. இது குற்றப்படுத்துறது இல்ல, மக்களுடைய கண்களை தெளிவாக்குறோம். பெரியார் தெளிவாக்குனார் கண்களை. அவர் வேற விதத்துல ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஏன்னு கேள்வி கேள்றா, டேய் நீ அழகு குத்திக்கிற இங்க, ஆனா பார்ப்பன குத்த மாட்டான். அவனும் தானே கடவுளை வணங்குறான், அவன் ஏன் குத்த மாட்டான்? கேள்வி கேட்டியா? நீ கூழ் ஊத்துற, அவன் ஊத்துறானா? நீ மொட்டை நீ முதுவ குத்தி இழுத்துன்னு போற வேலை, அவன் குத்துறானா? இப்படி சிந்திக்க வச்சாரு. இதனால பெரியார் குற்றப்படுத்தினாரா? நீ நெருப்பு மெரிக்கிற, அவன் மெரிக்கிறானா? கேள்றா, அவன் ஏன் மெரிக்க மாட்டான்? நீ இங்கிருந்து கால் தடுக்க போற, அவன் போறானா? நீ கீழே நடந்து ஓடுற, அவன் மேல உட்காந்துக்கிறான், அவன் மேல உட்காந்துக்கிறான், நீ கீழே தூக்கின்னு ஓடுறிய அவனை? கேள்வி கேளுனர். அததான் நாமளும் செய்யறோம். ஏன்னா அது இயேசு பெருமான் சொன்னார், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலம் அழுத சர்பத்தை போல கேள்வி கேளுப்பான்றார் இயேசு. நீ அடிமையா இருக்காதரா, உன்னை புத்தியில அடிமையாகிடுவான். புத்தியில அடிமையை ஃபர்ஸ்ட் எப்படி மாக்குவான்? மேக்ஸ் உனக்கு வராது, நீ எல்லாம் IPS படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படி பேசுறவங்க சாத்தானுடைய வாய். அது கிறிஸ்தவ யாரும் அப்படி பேசக்கூடாது. இங்கிலீஷ் உனக்கு வராது, ஹிந்தி உனக்கு வராது, ஆனா சொல்றவன் பக்க பொசிஷன்ல இருப்பான், நம்மள புத்தியில அடிமைப்படுத்துவான். நீலாம் ஜெயிக்க முடியாது, உனக்குலாம் அது ஆகாது, இப்படி சொல்லி சொல்லி புத்தியில அடிமைப்படுத்துவான். அதனாலதான் இயேசு பெருமான் அந்த புத்திக்குள்ள போய் புத்தியை புகுட்டுறாரு. யோசி, சிந்தனை பண்ணுன்றாரு. இப்போ அப்படி சொல்லும் பொழுதுதான் இங்க என்ன சொல்றாரு, ஒருத்த அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறான். இவன் ஓடி ஏசப்பா எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? கண்டிப்பா கல்யாணம் ஆகணும். கல்யாணம் எப்படி ஆகணும்னா, நாம உட்காந்து நம்ம யோசிக்கணும், ஜெபம் பண்ணு, நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே தடைகளை விடுங்கப்பா. அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள், இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நான் தான் என்னை தாழ்த்தணும், என்னை நொறுக்கணும். ஆண்டவரே சொல்றாரு, மாறுபாடான இறுதி என்னை விட்டு அகலட்டும், எனக்கு உங்களுடைய உத்தமமான வழியை காண்பியும், நான் எதுல குறைவா இருக்கிறேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள். இப்ப மரியாவுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, மரியா இறுதியை நொறுங்குண்டு தன்னை தாழ்த்தி கடவுள்கிட்ட ஒப்புரவாகணும். எல்லாம் பைபிள் புதிய ஏற்பாடு முழுவதும் அப்படிதான். குஷ்டரோகி அவன் தான் கத்துறான், அவனுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க, டேடே வராறா கூடான்னா அவன் கத்துறான். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பாரு, ஒரு அற்புதம் நடக்கணும், மரியாள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நீ வேலையை பாருன்ற. மரியாள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நீ வேலையை பாரு, உனக்கு எனக்கு என்ன, நீ போய் உன் வேலையை பாரு, டூ யுவர் ஒர்க், டூ யுவர் பிசினஸ். சம்பந்தப்பட்ட பார்ட்டி வரட்டும். அதே தான் சுகமாக்குற எல்லா இடத்துலயுமே அற்புதம் எங்கெங்கெல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க நொறுங்கணும். அவங்க மனமேட்டிமையா, அகங்காரமா, புரிதா, ஆணவமா, திட்டமிடுதல் இல்லாம, வாழ்க்கையில தேவபயம் இல்லாம, மனுஷர் தயவு இல்லாம இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டு சில அற்புதங்களை எதிர்பார்க்கும் போது அந்த அற்புதங்கள் தடைப்படுகிறது. அவ்வளவுதான் அற்புதங்களை பற்றிய கான்செப்ட், அவ்வளவுதான். இறுதியை நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் வாசமா இருக்கிற தேவன்ற, புரிதா?
அப்போ நான் யோசிப்பேன், சில கடினமான சூழ்நிலை போகும்போது நம்ம எதுல தவறு இருக்கிறோம், நம்ம ஏன் இந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இதை விட சிறப்பான நிலைமைக்கு வரலாமே. ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு நீ எதிர்த்து நிற்கிறேன், மனமேட்டிமை உள்ளவன் அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். வார்த்தையில தாழ்மை, நடத்தையில தாழ்மை, சிந்தையில தாழ்மை, செயல்பாடுல தாழ்மை, இவைகளை இயேசு கற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறார். இதெல்லாம் இல்லாம நக்கலா பேசுறது, நையாண்டி பண்றது, மனமேட்டிமே பேசுறதுலாம் தான் அவனுக்கு இயேசு எப்போ தூரமா இருக்கிறார். பைபிள் சொல்ற இயேசு, பைபிள் சொல்ற இயேசு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நான் டிகிரி படிச்சுட்டேன், MA BEd, அவன் தான் 10th தானே அப்படின்னு கேட்டு நினைக்க கூடாது. அங்கவே ஆப்பு சொரிகாச்சு. உஷாரா இருக்கணும். கிறிஸ்தவம் சொல்ற இயேசு வேற, வெளியே சொல்ற இயேசு வேற. வெளியே வந்து பயங்கர பெருமையா பேசுவாங்க, அகங்காரமா பேசுவாங்க, சாட்சி என்ற போர்வையில தன்னை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதெல்லாம் அருவருப்பு, ரொம்ப தாழ்மை. எவ்வளவு லட்சங்கள் கோடி வந்தாலும் அது மறைக்கப்படணும், அது மறைக்கப்படணும். பைபிள் சொல்ற இயேசு என்னிடத்துல வந்து என் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். என் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல். பீஸா இருப்பப்பா. சோறு கொடுக்காத நிம்மதி நான் கொடுப்பேன், பணம் கொடுக்காத நிம்மதியை நான் கொடுப்பேன், கொண்டாட்டி கொடுக்காத நிம்மதியை நான் கொடுப்பேன். நீ யார்கிட்ட கற்றுக்காம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நீ நிம்மதியை தேடினா நீ அலோகலப்படுவ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு நான் சாந்தமும். நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் வசனம் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. வந்தவங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும். அதுதான் பாயிண்ட். அதுதான் யாருக்கிட்ட என்ன பேசுறோம், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும். நம்ம கிட்ட பல கோடிகள் இருக்கலாம், பல பட்டங்கள் இருக்கலாம், பெரியவங்க படிக்காதவங்களா இருந்தாங்களா அவங்க கிட்ட தாழ்மையா நடந்துக்கணும். அதுதான் இயேசு சொல்றாரு. நீ மனம அகங்காரமா மனமேட்டிமையா வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு சிலாவலி பண்ணிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில டெவலப் ஆக முடியாது. டெவலப்னா டெவலப், இயேசுவை விட்டுடுவோம், அவ்வளவுதான். வர பிரச்சனையை நம்மளே முட்டி மோதிக்கணும், அடிச்சுக்கணும், உட்காந்துக்கணும், அழுதுக்கணும், புலம்பிக்கணும், ஓட வேண்டியதுதான். இதுதான் சிக்கலான வாழ்க்கை. இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும், என் நுகத்தை என்ன சொல்றாரு, என் சாயல நீ ஏத்துக்கோ. அதுக்குதான் பைபிள். நீ நிம்மதியா வாழணும்னா என் சாயல் என்னன்னு மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி இருக்கிற. அதை படிப்பா, படிச்சு அந்த சாயலை நீ அணிஞ்சிக்க, நீ நிம்மதியா வாழ்வ, எவனை பத்தியும் கவலைப்பட மாட்ட. உலகமே தலைக்கீழா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப. அதுதான் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷம். ஊருக்குள்ளா வட்டிக்கு வாங்கிட்டு இயேசுநாதர் கடன் பிரச்சனையை மாத்தணும்னா மாத்துவாரா? மாத்த மாட்டார், மாத்த மாட்டார். இயேசு என்ன சொல்றாரு, உட்காந்து திட்டமிடுன்றாரு. அதுக்குதான் பைபிளை படிக்கணும். இதெல்லாம் படிக்காம இஷ்டம் போல EMI வாங்கி போட்டு, இஷ்டம் போல வட்டிக்கு வாங்கிட்டு, இஷ்டம் போல ஆசைப்பட்டு நகை கடனை போட்டு பிரச்சனை வந்த அப்புறம் இயேசு கிறிஸ்து ஜபம் உபவாசம் பொருத்தனா அது தேவ வழி இல்ல. இயேசு சொல்றாரு, ஒரு பில்டிங்க கட்ட போறியா, உட்காந்து யோசனை பண்ணுறாரு, திட்டமிடுன்றாரு. அது பில்டிங்கு மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும். ஒரு கல்யாணம் பண்ண போறியா, திட்டமிடு. ஒரு 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 டூருக்கு போக போறியா, திட்டமிடு. திட்டமிடுதல் இல்லாம எத்தம் கௌத்தம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தேன்னா நீ நிம்மதி இழந்துருவ. திட்டமிடு. திட்டமிடுதல் தான் சொல்றாரு, பிளானிங், டிசிஷன். எவ்வளவு அற்புதமான விஷயம். அது பிளானிங்கை பத்தி சொல்றாரு. ஒரு குடும்பத்தை கட்ட போறியா, திட்டமிடு. திட்டமிடுதல் என்ன, எப்படி நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பணும், கரண்ட் சார்ஜ் எவ்வளவு அரிசி ஆகுது, மாமனார் மாமியாருக்கு என்ன பண்ணிவிட பண்ணணும், பெற்றோருக்கு என்ன பண்ணிவிட, இதெல்லாம் திட்டமிடணும். இதெல்லாம் திட்டமிடாம எவனை பத்தி கவலைப்பட கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி நம்ம இருந்தோம்னா நிம்மதி இழந்துரும். ஏன்னா பைபிள் என்பது ஒரு லா, புதிய ஏற்பாடு சட்டம் ஒரு லா. இந்த லாவின் படி நடந்தேன்னா நீ நல்லா இருப்ப. இந்த சட்டத்தை தூக்கி போட்டு நம்முடைய மன விருப்பத்துப்படி வாழ்ந்துட்டு எனக்கு கடவுள் நிம்மதி தரணும், சமாதானம் தரணும், அற்புதம் செய்யணும்னா ஒருபோதும் பைபிள் சொல்ற இயேசு செய்ய மாட்டார். தீவிர சொல்ற பிரசங்கியார்கள் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, அவங்க வேணா செய்வாங்க. பைபிள் சொல்ற இயேசு அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்ன பண்ணுமா, நாம ஏற்றுக்கணும்னா பைபிள் அவர் சொல்லி இருக்கிறத பார்த்து படிச்சு யோசிக்கணும். அதுக்குதான் தனி ஜபம், அதுக்குதான் குடும்ப ஜபம். இப்ப பாருங்க, இவன் வரான். பின்பு அவர் லூக்கா மார்க்கு 10:17 புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வரான். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே
மெய் வாழ்வை. நான் வாழ்வு தூய தமிழ்ல மெய் வாழ்வு. நித்திய ஆசீர்வாத சபைனா மெய்யான ஆசீர்வாதம் கொடுக்கிற ஐக்கியம். இது மெய்யான ஆசீர்வாதம். இது அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இது பொய்யான ஆசீர்வாதம். பாருங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பையன், நம்ம தனுஷ் எங்க அவன் ஜெஸ்ர மாதிரி இருக்கிறான். அபியா மாதிரி ஒரு குழந்தை, அந்த பொண்ணு அபியா மாதிரியே இருக்குது, இது கேரன் மாதிரியே இருக்குது. இன்னொரு பொண்ணு நம்ம ஜெனிஃபர் பொண்ணு மாதிரி இருக்குது. ஏஜ் வேற அட்டன் பண்ணிட்டுக்குது. தண்ணியிலேயே இருந்துக்குது, ஈரத்துல பச்சை தண்ணியே குளிச்சிருக்காங்க அந்த அம்மா. நல்லா பைபிளை டக்கு டக்கு டக்குன்னு வாசிப்பாங்க. ஆட்டோல போகும்போது அப்படியே கழுத்துலாம் இருக்கிற மாதிரி இருந்துக்குது. ஆட்டோல போகும்போதே உயிர் போயிடுச்சு. 35 வயசு. புரியுதுங்களா? இது என்ன சொல்லுவீங்க? கடவுளை திட்ட முடியுமா? இயேசுநாதரை குறை சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்கள வச்சு நம்மள கம்பேர் பண்ணுங்களேன். நம்மள எவ்வளவு பாக்கியம். 3 குழந்தைங்க அனாதாச்சு. தகப்ப முழு குடிகாரன், சுடுகாட்டுல ஃபுல் போதையில் தான் வந்து உட்கார்ந்துங்கிறான். இப்ப அந்த 3 குழந்தை நினைச்சு பாருங்க. நாம இது இல்ல அது இல்லைன்னு கடவுளை குற்றப்படுத்துறோம், தூஷிக்கிறோம். நம்ம உயிரோடு வாழ்வதே அவருடைய கிருபை. நாம இன்னைக்கு நல்ல கை கால் சுகத்தோடு வாழ்வதே அவருடைய இரக்கம். அதுக்குத்தான் அவரை பத்தி போய் சொல்லணும். 2வது, நாம கெட்ட பழங்களுக்கு அடிமையாகாம, எத்தனையோ கணவன் மறப்பாருங்க, சின்ன சின்ன பசங்க சாராயத்துக்கு அடிமையாகி வேலைக்கே போறதுல அப்படியே நின்னுங்கிறானுங்க குடிச்சிட்டு. நம்ம கணவர் அப்படி இருந்திருந்தா, இல்ல நம்ம மனைவி ஊதாரியா இருந்திருந்தா? நாமெல்லாம் அப்படி இல்லையே. தேவன் இயேசு ரட்சித்தனால அந்த சாராயத்தின் மீது வெறுப்பாகுது. பிராண்டியை பார்த்தா, சிகரெட் புகையை பார்த்தா வெறுப்பாகுது, அந்த பான் பிராக்கை பார்த்தா வெறுப்பாகுது, அந்த வாசனை பார்த்தா, அந்த ஆன்ஸை பார்த்தா வெறுப்பாகுது. ஆனா அவங்களுக்கு அது இன்பமா இருக்குது. இதுதான் அந்தகார இருள் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? இவ்வுலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அந்த வாலிபர்களை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் சிந்தையில. அதனால எப்பட காலைல ஒரு கட்டிங், மத்தியானம் ஒரு கட்டிங், நைட்டு ஒரு கட்டிங், காலையில 4 மணிக்கெல்லாம் ஒரு கட்டிங். அவங்க சாத்தா கட்டி வச்சுக்கிறான். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் நல்லவன், நான் குடிக்கல, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஆன்ஸ் போறதுல நான் பரிசுத்தவான், என்ன போல பரிசுத்தவாட்டையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் அவர் கரத்தை எடுத்து அந்தகார இருள்கிட்ட விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அவர் கரத்தை நம்ம விட்டு எடுத்து அந்தகார ஆவிகிட்ட விட்டுட்டாருன்னா, விட்டாரே கொஞ்ச நாள் யோபுக்கு. சாத்தா போய் கேட்கறான், சும்மா யோபு ஜெபம் பண்றானா, சும்மா யோபு பாட்டு பாடுறானா, நீ உன் கையை எடு அப்புறம் பாரு உன் கதைய. அவன் பொண்டாட்டி சொல்றா, என்னடா இது ஏசுன்னு அந்த ஆண்டவரை தூசி கேவலமா பேசுறான். என்ன சொல்றான் இந்த பொண்டாட்டி? என்ன சொல்லிருப்பா? ஏன்பா காலையில இருந்து ஜெபம் பண்ற மனுஷன், நல்ல பைபிள் படிக்கிற மனுஷன், நைட்டு குடும்ப ஜெபம் பண்ற மனுஷன், பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக சுத்திகரிப்பு பண்றவரு, நீ என்ன கடவுள்? நீ என் புருஷனை போல பரிசுத்தவன் யாரு? அவருக்கு எப்படி நோயை தரலாம்? கேவலமா பேசுறான் பொண்டாட்டி. இவன் பேசுறது இல்லாம புருஷனை வர தூண்டி விடுறான். அவரை தூசித்து பாருங்க, எவ்வளவு கொழுப்பு பாருங்க. வியாதி எவ்வளவு பரவாயில்ல, எவ்வளவு சாத்தம், எவ்வளவு டெக்னிக் பண்றான் பாருங்க. நேர கடவுள் கிட்ட தான். எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுளை தான் தூசிக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இஷ்டம் போல மனிதன் ஆடிடுவான். ஆனா முறையிடுறது கடவுள் கிட்ட. பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் அந்த வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம், 9:2-9 வாசிங்கய்யா. அவ்வளவுதான். எவ்வளவு பாருங்களேன், கடவுள் என்ன பண்ணாரு? அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஆனா சாத்தா என்ன பண்றாங்க? நேர கடவுள்கிட்ட தான், நேர கடவுள்கிட்ட அவரை தூஷித்து கேவலமா பேசி கடவுளை உயிரை விட்டுரு, நரகத்துக்கு போ. பொண்டாட்டிய ஆலோசனை சொல்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும், தேவன் தீமையை தரல, தீமைக்கு ஒப்பு கொடுத்தார். கொஞ்ச நாள் சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் தேவன் தீமைக்கு காரணர் அல்ல, சாத்தான் தான் தீமைக்கு காரணர். தேவனுடைய கரம் கொஞ்ச நாள் எடுக்கப்பட்டது, உடனே சாத்தா பூண்டான். அதனாலதான் சொல்றேன், அதை இறந்து போன அந்த 35 வயது சகோதரி என்ன பாவம் பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்ட சகோதரி ஒரு குடிகாரன் கணவனுக்கு அடிமையாயிட்டாங்க. காலம் முழுவதும் சரியான உணவு இல்ல, துணி இல்ல, பாவம் 3 குழந்தை வர பெத்தெடுத்தாச்சு.
இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த அவங்க 35 வயசுல அவங்க உயிர் எடுக்கப்படுது. என்ன சொல்லுவோம் இதை நம்ம? அதனால்தான் தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய், தாழ்மை உள்ளவனாயிருன்றார். அன்பு உள்ளவனாயிரு, மற்றவர்களை இரக்கம் காட்டு, உன் பேச்சு தாழ்மையை வெளிப்படுத்திட்டோம். திமிரா பேசக்கூடாதுங்க எப்பவும். முக்கியமா சபையில வெளியில எங்க போனாலும் திமிரா பேசக்கூடாது. பெரியவங்களுக்கு முன்னாடி கோபதாபம் வரலாம், ஆனா மனமேட்டுமையான பேச்சு, அகங்காரமான பேச்சு, அது நமக்கு தான் அழிவு உண்டா. நாமளே ஆப்ப சொருவி வயிற்றுல செருவிக்கிற மாதிரி. அது பைபிள் அந்த இயேசுவை தான் பேசுது. சாந்தமானவர், இதோ உன்னுடைய இதோ உன் பிதா மரியின் மேல சாந்தமும் மனத்தாழ்மையாய் புறப்பட்டு வருகிறார். இயேசுவை எங்கெல்லாம் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் சாந்தம், மனத்தாழ்மை, அமைதி. எங்கெல்லாம் கூப்பாடு, கெட்ட வார்த்தை, சண்டை, எரிச்சல், மனமெட்டிமையான பேச்சு இருக்குதோ அங்கெல்லாம் சாத்தா அந்த வாயை புடிச்சிடுறான், வாயை புடிச்சு பேச வைக்கிறான். புரியுதா? புரியுதா? சொல்லிக் கொள்கிறான். அடுத்த கேள்வி, அடுத்து தங்களை கெடுத்துப்பாங்க. அதனால்தான் தேவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அவ்வளவுதான். அருவருப்பான அக்கிரமம். ஃபர்ஸ்ட் தேவனை தூஷிப்பான், ரெண்டாவது தேவனை விட்டுடுவான், மூணாவது தங்களை கெடுத்துக் கொள்வான். ஒரு வீட்டுக்கு போனா அந்த பாப்பா சொல்லு, பாலிவுட் பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நல்ல ஆண்டுக்குள்ள பிள்ளைங்க, நீ புளிப்பு போடல, நீ தண்ணி வச்சுட்டு வரல, நீ யோகியன்னு கேக்குது. நான் சொன்னேன்மா, ஏதோ ஜபம் இல்லைன்னா, குடும்ப ஜபம் இல்ல, தனி ஜபம் இல்ல, தேவனோட உறவு இல்லைன்னா அதெல்லாம் வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, உடனே மன்னிப்பு கேட்டு குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் தேவனை தூஷிப்பான், என்னத்த கடவுள். அடுத்தது தன்னை கெடுத்துப்பான், தான் உடம்ப கெடுத்துப்பான், தான் சிந்தையை கெடுத்துப்பான், எண்ணங்கள் கெட்டு போகும், வார்த்தை கெட்டு போகும், வாழ்க்கை அந்தரங்க பாவத்துல விழுந்துருவான். அடுத்தது தங்களை கெடுத்துக்கொண்டு தேவன் இல்லை என்று மதிக்கேடுன்னு சொல்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், இந்த மைண்ட் செட்டப், இந்த சிந்தனையில நல்ல விஷயங்கள். முதல்ல நான் எங்க வேணா ஆத்துமாதயம் பண்ணிட்டு எங்க வேணா சபையில ஆத்துமாக்களை விட்டு வருவேன். அதை குறிச்சு ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய தயால பிரபுவா, புதிய ஏற்பாட்டு சத்தியம் வேற, அவன் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை பேசிக்கிறான், ஜனங்களை அடிமைப்படுத்துறான், காணிக்க 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 காணிக்கன்னு சபையை குடும்ப சொத்துக்கும் நடத்திக்கிறான். அங்க போய் ஆத்துமாக்களை விட்டு வரிய, அவனை பைபிள் படிக்க சொல்லு, அவனை சீசனா மாற சொல்லு. நீ என்ன விட பெரிய பரிசுத்தவானா? அவனை போய் மறுபடியும் வெள்ளக்காரர்கிட்ட தப்பிச்சு கொள்ளக்காரர்கிட்ட விட்டு வர. அவன் ரட்சிக்கப்பட்டு வந்த ஆத்மா இயேசுவின் சீசனா மாறும். அவனை போய் ஒரு பாரம்பரிய சபையில விட்டு வரிய, ஒரு பணவாசம் பிடித்த பெந்தகோஸ்த பாஸ்டர் கிட்ட விட்டு வரிய, அவன் இன்னும் கெடுத்துருவான. அப்பதான் எனக்கு புத்தி வந்து, அடப்பா இவ்வளவு வருஷமா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், எங்கனா போட்டோம், யாரு எங்கனா போட்டோம் அப்படி இருந்துச்சு. முட்டாள், அவனுடைய பிரசங்கத்தை கேட்டியா? வாயில ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பணம் 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 பணம், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பெருமை 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 பெருமை, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் மனமேட்டிமை. அந்த சபையில அந்த போதகம் கிட்ட விட்டு வரிய இந்த ஆத்மா சீசனா மாறுமா? மாறாது. அவங்கள போல பெருமை பிடிச்ச மக்களா மாறும். இது பெருமை பிடித்த விசுவாசிகளை தான் உருவாக்கி வைப்பாங்க. அவர்கள் சீசர்களாய் மாறும்படி நீ கட்டளையிடு. பவுலுக்கு சொல்ற. சரி, இந்த வசந்த வாசலாம் மார்க்ல நல்ல போதகரே, அதை எடுங்க. இப்ப வாசித்தீங்க எத்துமா? இப்ப எல்லாரும் பிரிச்சிங்க. 17 யாராவது நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா இதத்தான் சொல்லணும். எதுக்குமா சபைக்கு போற? அழியாத வாழ்வை இயேசுவின் மூலம் தேவன் எனக்கு கொடுக்கிறார், அதுக்காகத்தான் நான் சபைக்கு போறேன். ஏன்னா பைபிள் சொல்றது அதுக்காகத்தான். பைபிள்ல எங்கேயுமே என்னம்மா போ உட்கார, அங்க போ உட்காந்து போ, டிஸ்டர்ப் பண்ணுகிற, அடி உட்காந்து உட்காரு. அமைதி அமைதி, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இந்த கிரகம் பண்ணுவோம் பாரு. ஓகே, பாருங்க. மெய் வாழ்வை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? நாமா இங்கிலீஷ் படிமா.
நான் சொல்றேன் டக்குன்னு வாசிங்க. பத்தியா, அதுக்குதான் கவன சிதறல் வரக்கூடாது. இருக்குது 45 நிமிஷம் சத்தியத்தை கத்துக்கிட்டு போயிடணும், போய் வேலை செய்யணும் போயிட்டு ஆண்டவருக்கு. 10வது அதிகாரம் மார்க்கு. அதற்கு இயேசு 18, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், கடவுள் ஒருவர் தவிர நல்லவன் ஒரு. அதுக்கெல்லாம் சொல்றாரு, கடவுள் மனிதனா வந்துட்டார், இப்ப மனுஷ சாயல் இருக்கிறார், பாவ ஜன்மம் உள்ள பூமியில இருக்கிறார். இப்ப பிதாவை தனிமைப்படுத்தி காட்டுறாரு. அவரு வேற, அங்க இருக்கிற பொசிஷன் வேற. இப்ப நான் இங்க வந்து அப்பா புள்ள, பில்டிங்கு போனா சிவில் சூப்பர்வைசர், அங்க இருக்கிற மதிப்பு வேற. நான் 4 பேரை வேலை வாங்கலாம், இங்க நான் தான் பெருக்கி ஆகணும், இங்க நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அங்க போய் ஹெல்ப், அங்க 4 பேரை வேலை வாங்குறான், இங்க வந்தா நான் வேலை என் தட்டை நான் தான் கழுவி ஆகணும். புரியுதா? அதே மாதிரிதான் இங்க பூமியில இருக்கிறாரு. இப்போ கடவுளை பத்தி பேசுறாரு. கடவுள் என்ற ஸ்தானத்துல இருந்து அவரை பத்தி சொல்றாரு. என்ன நல்லவன் சொல்லுவானே, கடவுள் தவிர வேற ஒருவர் நல்லவர். 3 கடவுள் இல்ல, பிரிச்சு பேசி காட்டுவதற்காக அப்படி பேசுறாரு. அப்புறம் பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, நான் இவ்வளவு காலம் இருந்தோம், பிதாவை எனக்கு காண்பின்னு எப்படி சொல்லலாம்? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், ஒண்ணுதான். நாங்க என்ன போய் பிதா காமி, நான் தான் அவரு. இன்னும் இந்த பூமியில வந்திருக்கிற இந்த உடம்பு சாகணும், உயிர் தெழணும், மறுரூபம் அடையணும். பாருங்க, விபச்சாரம் 19, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எல்லாம் வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். 20, அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல். அவன் இன்னும் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து, இவனை விட பர்ஃபெக்ட் யாரு? இவனை வெரி பர்ஃபெக்ட் யாரு? அப்பா அம்மா அவ்வளவு கவனம் பண்றான், நம்ம கவனம் பண்றோமா? சில நேரத்துல எடுத்து பேசுறோம். உண்மைதானே? நம்ம சோறு போடுறோமா, சில நேரத்துல வாங்கி கொடுக்க மறந்துடுறோம். நம்ம கறி சோறு தூண்டுறோம், அவங்க சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு எழுதுறாங்க. நம்ம உண்மைதானே? இல்ல, எல்லாரையும் பார்த்தாக்குள்ளனா அப்பா அம்மா நம்ம கரெக்டா கவனம் பண்றோமா? ஒரு 100 ரூபாய் தரமா எப்பனாச்சும் மறந்துடுறோம், சில நேரத்துல கொடுக்க முடியல. ஆனா அவன் அவ்வளவு கருத்தா அப்பா அம்மாவை கனம் பண்றான், மாமனார் மாமியாரை கனம் பண்றான். அவங்களும் அப்பா அம்மா தான், அவ்வளவு பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்றான். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இப்போ கடவுள் அவனிடத்தில் அன்பு கூறு சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று. இதை ஏன் இவனுக்கு சொல்றாருன்னா, அவ்வளவு ஆசை பணத்தின் மேல அவனுக்கு. அதனால்தான் அவனை பார்த்து சொல்றாரு. இந்த வசனத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் வித்து குத்துட்டு வந்துரு அப்படின்னு சில சபைகள் சொல்லும். எல்லாத்தையும் வித்து குத்துட்டு சபைக்கு எழுதணும். ஏசு சபைக்கா கொடுக்க சொன்னாரு. எவ்வளவு டிஸ்டட் பாரு. இந்த வசனத்தை காமிச்சு அந்த தரித்திரரை மட்டும் மறைச்சிடுவாங்க. அப்படியே வித்து சபை குத்துரு. நான் இரும்புலியூர்ல இன்னும் 10 கிரவுண்ட் வாங்கி போட்டு மோலாட்சின்னு உட்காந்துக்கிறேன். திக்கற்றவர்கள், அனாதைகள், ஏழைகள் அப்படியே தான் இருப்பாங்க. பாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவளெல்லாம் விற்று. அதான் பாயிண்ட். இதை மட்டும் மறைச்சிடுவாங்க. சபைக்கு கொடு. சபையில 100 கோடி ரூபாய் சபை கட்டுனுக்குறோம், பத்தல, நீ சபைக்கு கொடு. உனக்கு உண்டானவெல்லாம் விற்று சபைக்கு கொடு. இப்ப நம்ம கூட ஏழை விதவைகளுக்கு உதவி செய்ய போறோம். விதவை சகோதரிக்கு எங்க சாரு அவராவே போன் பண்ணி, வெளியில இருக்கிற திக்கற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா சொல்லுப்பாண்டார். யாருக்கு? திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு. 40 குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ். புரியுதா? தேவைகள் யாரோ அவங்களுக்கு தான் செய்யணும். பணக்கார பாசல கொடுக்க கூடாது. தேவையுள்ள போதகர்கள், ஊழியர்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. நான் ஏன் செய்யணும்? அதான் ஒரு தம்பி சொன்னாராம், ஒரு பாப்பா காணிக்கு கொண்டு வந்து 2000 ரூபாய், நீ 1000 ரூபாய் உங்க சர்ச்சைக்கு கொடு, 1000 ரூபாய் எங்க வெளில ஒரு பாஸ்டர் கஷ்டப்படுங்க அவரு கொடு. இல்லையே, நம்ம சபைக்கு செய்ய, நம்ம சபைக்கே தேவைகள் இருக்கு. நம்ம சபைக்கு செஞ்சுட்டு அவங்க பணத்துல இருந்து எடுத்து தரலாம். கடவுளுக்கு ஒதுக்கின பணத்தை எடுத்து அவருக்கு கொடு, இவருக்கு கொடுன்றது அது ஒழுங்கு வராது. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்த உங்கள் சரீர நன்மைகளை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு உரிமை பாராட்டுறாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், அப்ப நான் சாப்பிடுவது எப்படி, நான் என் கூட இருக்கிற ஊழியர்களுக்கு உதவி செய்வது எப்படி, பயணத்துல எனக்கு பண செலவு எப்படி, உங்களுக்கு தான் நான் போதிக்கிறேன். நான் ஏன் கொடுக்கணும்?
நான் ஏன் கொடுக்கணும், பாஸ்டர் தான் கொடுக்க வேணான்ட்டாரு. பாஸ்டர் கொடுக்க வேணான்னு சொல்ல, கணக்கு போட்டுன்னு கொடுக்காத, பழைய ஏற்பாட்டின்படி கொடுக்காத, சந்தோஷமா கொடுன்னு சொல்றேன். ஆமா சொன்னதை கூட தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பெயிண்டிங் இருக்குது, லைட்ல வெளியே போர்டு நேம் போர்டு போடணும், ஃபேன் மாத்தணும், லைட்டுக்கு மாத்தணும், இந்த சேர் எல்லாம் பாருங்க இத்து போன சேர் மாதிரி ஆயிடுச்சு. சோ இதுக்கெல்லாம் நானும் கொடுப்பேன், நானும் பணம் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. எல்லாரும் சேர்ந்து இந்த சேர்கள்லாம் வாங்கணும், ஃபேனை மாத்தணும், நேம் போர்டு போடணும். அப்ப அதுக்கு சபைக்கு தேவை. நம்ம நல்லா நிறைய பாஸ்டர் நல்ல சபையில நிறைவா இருந்துட்டு, நான் அப்படிப்பட்ட கேட்கிற ஆளே கிடையாது. எனக்கு என்ன ஆசீர்வச்சாலே போதும், யாரையும் கேட்க மாட்டேன் நான். பைபிள் பவுல் அப்படிதான் சொல்றாரு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது நான் உழைச்சு கொடுக்குறேன்றார் பவுல். இப்ப நம்ம அந்த சக்தி இல்ல, அதை நோக்கி போய் நிற்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, தரித்திரருக்கு கொடு. அவ்வளவு பணம் வச்சுங்கிறியடா, பணம் 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 பணத்தை புடிச்சுக்கிறியே, எல்லாம் பர்ஃபெக்டா வாழ்ற, ஆனா பணத்துல மட்டும் ஒரு பைசா எடுக்க மாட்டான். அப்ப அந்த ஆள் இருப்பாங்களா? இருக்கிறாங்க, பூமியில ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, ஊழியத்துக்கு போவாங்க, வருவாங்க, ஆனா பைசா மட்டும் 5 பைசா எடுக்க மாட்டாங்க. நம்ம கூட ஒருத்தர் வருவார், பைசா மட்டும் விடும். அதனால ஜெபம் பண்ண விட்டா 1 hour ஜெபம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ண விட்டா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா பைசா மட்டும் எடுக்க மாட்டார், ஒரு வடை வாங்கி தர மாட்டார். திட்டி திட்டி இப்பதான் செய்யறாரு, சத்தியத்தை சொல்லி 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 இப்பதான் செய்யறாரு. அவர் குறை சொல்லல, அவர் குணம் அப்படி இருந்துச்சு. பணத்தை பாவம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர், பணத்தை புடிச்சுக்கிறார். 1 பைசா அதுல இருந்து 1 ரூபாய் போயிடக்கூடாது, அது அப்படியே இருக்கணும் சேஃப்டியா. இது ஒரு பொல்லாத புத்தி, தரித்திர புத்தி தான். இதெல்லாம் சொல்றாரு. அவன் அந்த புத்தியில தான் இருந்தான். நல்லா ஜபம் பண்றான், நல்லா பைபிள் படிக்கிறான், கோயிலுக்கு போறான், அப்பா அம்மாவுக்கு நல்லா கவனிக்கிறான். ஆனா பணம் மட்டும் அவன் சுயநலம், அவன் குடும்பம், அவன் அப்பா அம்மா இப்படியே தான் இருந்தான். பணம் அடுத்தவங்களுக்கு கிட்ட போயிடக்கூடாது, தரித்திரருக்கு போயிடக்கூடாது, ஏழைகளுக்கு போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதைங்க. நம்ம பணத்துல ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் சொல்லித்தர ஃபார்முலா இது. ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கரத்துல வந்துகிட்டே இருக்கும். தேவையுள்ள ஊழியர்களுக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், பணக்கார பாஸ்டர்களுக்கு அல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவையுள்ள ஊழியர்களுக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது கொடுத்து, உங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறீங்களா, ஐயா குடும்பத்துக்கு ஒரு 4 கிலோ பருப்பு வாங்கணும். அவர் முழு நேர ஊழியர், சபையில உதவியா இருக்கிறார், போறாரு வராரு, அவருடைய அப்ப நம்ம அவர் கேட்க மாட்டாரு, நம்ம தான் செய்யணும். ஒரு கிலோ பருப்பு ஐயா வாங்கிடலாம்ப்பா, நான் உளுந்து வாங்கிக்கிறேன், நீங்க சபையார் பாஸ்டர் வந்து வேற ஏதாவது வாங்கிப்பாரு. அத கேட்க மாட்டாங்க ஊழியக்காரங்க, யாரும் வாயை தந்து எனக்கு உதவி செய்ய கேட்க மாட்டாங்க. அவர் தான் கேட்கறது இல்லையே, அது ஒரு முட்டாள் சிந்தை. அது ஊழியக்காரன் மான மரியாதை வந்து கேட்பானா? ஆமா சார், கஷ்டப்படுறப்ப ஒரு 200 ரூபாய் கொடுங்க கேட்பானா? உண்மையுள்ள ஊழிய, கெத்தான ஊழிய கத்தரையே பார்த்திருப்பான். பிச்சைக்கார புத்தி கொண்டவன், ஏமாத்தி சொல்றவன்னா கொடுங்க 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 கொடுங்க, பொருத்தனை காணிக்க பண்ணு, நீ இந்த காணிக்க பண்ணு, நீ அந்த காணிக்க பண்ணு, உனக்கு நிரம்ப, உனக்கு ஓடும், உனக்கு ஒட்டாரம் அப்படின்னு புழுவி நிற்பான். அப்படிதான் புழுவான். அதனால தயவு செய்து இதெல்லாம் காமன் சென்ஸ். இதெல்லாம் என்னது கேத்ரினா? காமன் சென்ஸ். சம்பளம் வாங்க கேத்ரின் ஐயா போய் காணிக்க ஜெபம் பண்ணி வரணும், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கின்றது பாஸ்டர்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டர் அம்மாக்கும் சொல்லக்கூடாது. அப்புறம் பொறாம ஆயிடும், ஐயோ அவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு தராங்களா. அதெல்லாம் உங்களோட இருக்கணும், உங்க மனசோடு இருக்கணும். கடவுளுக்கு நீங்க சந்தோஷமா செய்யணும், நீங்க போட்டு போகணும். இது இதை போய் கணக்கு போட்டு எழுதிக்கணும், உட்காந்துக்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? தேவையுள்ள ஊழியர்கள், அதான் தரித்திரருக்கு கொடுன்றார். நான் மேல தரித்திருக்கு மாசம் மாசம் நல்ல ஒரு பால் பாக்கெட்டு, பிரெட் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கிட்டு ஐயா கொடுத்துட்டு வரோம், உனக்கு புண்ணியம் வரும். எனக்கு ஏன் கொடுங்கன்னா, நான் டெய்லி எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது, சின்ன வருமானம் இருக்குது. மழை காத்தாச்சா லீவு, உடம்பு வலிச்சா லீவு, 10 நாள் எனக்கு. புரியுதா? நான் எஃப்சி ஓகேவா, மளிகை சாமான் வாங்கும்போது பாஸ்டரை என் ஞாபகம் வரணும். நம்பினா நான் கேத்துறேன், நம்பினாக்கா ஏதாவது ஒரு 50 கிராம் கடுகு சொல்லுங்களேன், 50 கிராம் கடுகு சொல்ல, ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஆனா கொடுக்கணும். பாருப்பா எங்கதோ இருக்கிறப்பா சாரு எனக்கு போன் பண்ணி, இவங்க கிட்ட குத்தா கரெக்டா போய் சேரும் அப்படின்னு சொல்லி போன் பண்றப்ப 40 சில்வர் டப்பா டிஃபன் பாக்ஸ். அங்க கிராமத்துல ஒரு விதவை ஊழியக்காரி, ஒரு விதவை அம்மா ஊழியம் பண்றாங்க. அதுவும் அவங்க ஊழியம் செய்யற இடம் புறஜாதிகள், நாய்க்கரு மோலியார் சொல்ற இடம். வந்தவாசியை தாண்டி போனோம், இங்கிருந்து போறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு வாங்கி தர்றாரு. அதனாலதான் சொல்றாரு, தரித்திரருக்கு கொடு, சேர்த்து சேர்த்து வைக்காத, சேர்த்து சேர்த்து வைக்காத. அதுல இருந்து ஒரு நோட்டை எடு,
சந்தோஷமா தரித்திருக்கு கொடு. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீ நல்லா இருப்பன்றார். நல்லா இருப்போம். அவர் பெரிய இதுல வடபழனியில ஊழியம், நல்ல ஸ்கூலு, எவ்வளவு பணம் வந்ததுன்னு தெரியல, செம்ம பணம், நல்ல நகை நெட்டு, நல்ல ஸ்கூலு, நல்ல சர்ச்சு, நல்ல ஊழியம், நல்ல பயங்கர காணிக்கை அப்படியே எடுத்துட்டு போவாங்களாம். கல்யாணம் ஆகி 2 புள்ள மருமக எல்லாம் கார்ல போய்க்கிறாங்க. மொத்த பேரும் காலி, ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் தப்பிச்சுது. ஊழி செய்யற குடும்பம் மொத்த ஜனங்க அவங்க உயிரை காப்பாத்த வரலையா, அவங்க போட்டு இந்த நகையை பிடிங்கின்னு போத்துக்கு வந்தாங்களாம். கழுத்துல காதுல மூக்குல நகையை பிடிங்கின்னு போத்துக்கு வராங்களாம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்றாரு கடவுள்? நீ அப்படி இருக்காதப்பா, உன்னால முடிஞ்சத தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, தேவையுள்ள ஊழியர்களுக்கு கொடு, சந்தோஷமா இரு. யாரும் நம்மள நம்ம தேவனுக்கு முன்பாக நீ இருக்கிற பாருங்க, தரித்திரருக்கு கொடு. அப்புறம் பாருங்களா, அதுக்கப்புறம் தான் ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ் தான். தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது இப்ப ஏசு என்ன சொல்றாரு? பாஸ்டருக்கு கொடு, அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏசு நீ பாஸ்டருக்கு கொடுத்தா ஆசீர்வாதமா இருப்ப அப்படிதான் சொல்ல. அப்பொழுது படிமா இங்கிலீஷ்ல தான் மறுமையை குறிச்சு பேசுறார், நித்திய ஜீவன். புரியுதா? பாஸ்டருக்கும் கொடுக்கணும், சபையின் தேவைகளை சொல்லக்கூடாது. டக்குன்னு ஒரு ஃபேனோட நிக்கணும். பார்த்த 2 லைட் இல்ல, 2 லைட்டோட நிக்கணும். ஒரு பெயிண்ட் டப்பாவோட நிக்கணும். என்ன மரியா வெளியே பார்த்த கேட்டு நிக்கணும், 1000 தரணுமா, 1500 தரணுமா, இல்ல 500 தரணுமா? இல்ல, ஒரு டப்பாவோட. அதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் கேட்டு செய்யறதல்ல, கெஞ்சி செய்யறதல்ல, பிச்சை எடுத்து செய்யறதில்ல, உண்டி குத்து செய்யறதில்ல. சந்தோஷமா நான் இந்த சபைக்கு வர, நான் வாழ்கிறேன், என் பிள்ளைகள் வாழ்கிறார்கள், பரலோகத்துல நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். இந்த சபை மறுமையை குறித்து அதிகமாக போதிக்கிற சபை, இம்மைக்குரிய வாழ்க்கை எல்லாம் மேலான வாழ்க்கையை குறித்து இந்த சபை மூலம் என் கணவர் பாதுகாக்கப்படுகிறார், நான் பாதுகாக்கப்படுகிறேன், என் வாலிபம் பாதுகாக்கப்படுது, நான் கர்த்தருக்காக செய்வேன். அப்படிதான் மைண்ட் வரணும். இப்ப என்ன சொல்றாரு? தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம். என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க இயேசு. இதுதான் பைபிள் சொல்ற இயேசு. பைபிள்ல இருக்கிற இயேசு ஏழைகளுக்கு கொடுப்பா, உனக்கு பரலோகத்துல ரொம்ப பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இததான் எம்ஜிஆர் செஞ்சார், இதத்தான் அன்னை தெரேசா பண்ணாங்க. தர்மம் தலை காத்துது அவங்கள. எல்லாம் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை, இந்த வசனம் தான் கலைஞர் சொன்னார் எடுத்து. தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு என்ன ஆகுறாங்க? எங்க பொக்கிஷம் உண்டாகுமா? இங்க ஏழைகளுக்கு கொடுத்தா அங்க டெபாசிட் ஆகுமா பரலோகத்துல. அப்ப நம்ம செத்து பரலோகத்துக்கு போனா கடவுள் உன் பொக்கிஷம் எவ்வளவு இருக்குது பாருப்பா. நான் எப்போ பரலோகத்துல காசு கொடுத்த, நீ ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் தேவையுள்ள ஊழியர்களும் கொடுத்த இல்லையா, பரலோகத்துல உன் பலன் பாரு, எவ்வளவு மிக போய் சந்தோஷமா இருந்துவார். இதுதான் மறுமை வாழ்வு, அழியாத வாழ்வு, காலங்காலமா கடவுளோடு வாழ போற வாழ்வு. அப்ப பாருங்க 22 எல்லாரும் வாசிங்க. அதுதான் விஷயம். புரியுதா? இவ்வளவு பெர்ஃபெக்டான ஆளு, நல்ல பெர்ஃபெக்டா ஜெபிக்கிறவரு, பெர்ஃபெக்டா உபவாசிக்கிறவரு, பெர்ஃபெக்டா சபைக்கு போறவரு, பணத்துல மட்டும் கஞ்ச பிஸ்னாரியா போனாரு. அவன் கேட்டு நான் செய்யற ஆண்டவரு பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா செய்யல. நான் ஏன் தரணும், இவரு நாடாவது எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுன்றாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆண்டவர் அவன் பின்னாடி ஓடினாரா? ஐயோ கோடீஸ்வரனாச்சே போயிடறானே, சபையை விட்டு போயிடறானே, எப்பா நீ வந்தா சபைக்கு ஸ்பான்சர் நல்லா இருக்கும்பா, நல்லா தசம்பா கொடுப்பா, நல்லா. அவன் இத்து போனவன், அவன் இருந்தா 4 பேர் கெடுத்துருவான். இது சீஷர்களை உருவாக்குற சபை. இயேசு பரலோகத்தின் பிள்ளைகளை உருவாக்குற இடம். அவன் இருந்தா இருக்கிற 4 பேரை கெடுத்துருவான். அவனுடைய பிச்சைக்கார புத்தி, கஞ்சத்தன புத்தி இருக்கிற 4 பேருக்குள்ள அவங்கள கெட்டு போயிடுவாங்க. அவர் கண்டுக்கல. அவர் நான் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களேன். 21 எல்லாரும் வாசிங்க. 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் பரலோகத்துல உண்டாயிருக்கும். இயேசு பேசுறதெல்லாம் பரலோகம். இந்த பைபிள்ல இருக்கிற இயேசு பூமியில இருக்கிற பிரசங்கியாருக்கு பேசுறதெல்லாம் நீ வீடு கட்டுவ, மாடி கட்டுவ, அதெல்லாம் கட்டணும். அது கண்டிப்பா நடக்கும். கொடுத்தாலும் கொடுக்கலாலும் வீடு கட்டுவோம். கொடுத்தாதான் வீடு கட்டினது பொய்.
நான் கொடுத்ததுனால வெளிநாட்டுக்கு போனேன் அப்படிலாம் பொய். எவ்வளவோ பார்ப்பனர்கள் இன்னைக்கு அமெரிக்கால ஜாலியா வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எந்த இயேசுக்கு காணி கொடுத்தாங்க, தசமா கொடுத்தாங்க? அதெல்லாம் பொய். இயேசு சொல்றது, நீ பூமியில கொடுத்தியனா பரலோகத்துல அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துக்கினே இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல நீ வந்தியானா ஒரு நாள் சந்தோஷப்படுவ. புரியுதா? பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து நம்முடைய சீஷரை நோக்கி, இதுக்குதான் சொன்னார், இதுக்குத்தான் பணக்காரன் நரகத்துக்கு போவோம், பணக்காரன் நரகத்துக்கு போவோம். பணக்கார நம்ம எல்லாரும் பணக்காரா மாறணும். உழைச்சி திட்டமிட்டு நல்ல அரசாங்க பதவிக்கு போனோம், பிசினஸ் ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும். இந்த பணக்காரனை பத்தி இயேசு சொல்லல. இத்து போன புத்தி கொண்ட பணக்காரனை பார்த்து பேசுறார். இத்து போன புத்தி கொண்ட பணக்காரனை பார்த்து பேசுறார். இது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு? 23. அதுக்குதான் சொன்னாரு. அதனால பணம் சம்பாதிக்க கூடாது, பணக்காரன் ஆகக்கூடாதுன்னா இயேசு எங்கேயும் சொல்லல. நல்லா சம்பாதிக்க சொல்றாரு. நல்லா சம்பாதிச்சாதான் நல்ல ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், ஊழியத்துக்கு போக முடியும், ஒரு காரை வாங்க முடியும், ஒரு ஆட்டோவை வாங்க முடியும், சந்தோஷமா போய் ஊழியம் செய்ய முடியும். வெள்ளைக்காரர்கள் நல்லா படிச்சு பணக்காரர்கள் இங்க வந்து ஊழியம் பண்ணாங்க. அந்த பணக்காரர்களை பத்தி பேசல. பிறருக்கு கொடுக்காம பணத்தை கட்டி வைக்கிற கொள்ளாத புத்தி கொண்ட இந்த பணக்காரனை பார்த்தா சொல்றாரு, இந்த மாதிரி ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. மறுபடியும் இங்க பரலோகத்தை பத்தி பேசுறாரு. ஏசியா பரலோகம் 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 பரலோகத்தை மனசுல வச்சாதான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனை வாழ முடியும். வெறும் பொண்ணு பொருள் படிப்பு பட்டத்தை மனசுல வச்சோம்னா நான் வந்து பரலோக சிந்தை எழுதுறோம், பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடுவாங்க. பாருங்க, அதை வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து அவ்வளவுதான் போயிட்டு அவன் இம்மைக்காக வாழ்ந்தவன். இயேசுவை தேடினா படிப்பு கிடைக்கும், இயேசுவை தேடினா வேலை கிடைக்கும், இயேசுவை தேடினா கல்யாணம் கட்டலாம், இயேசுவை தேடினா வீடு கட்டலாம், இயேசுவை தேடினா ஃபாரின் போலாம். இப்படியே வாழ்ந்தோம். அதுக்காக பரிசுத்தமா வாழ்ந்தான். அந்த பரிசுத்தம் வேஸ்ட்ன்றார் கடைசியில இயேசு. பரலோகத்துக்காக வாழ்ப்பா, இந்த பூமியிலே குறைஞ்ச காலம் தான் நீ வாழப்போற. இந்த பூமியில வாழ்நாள் குறைவானது. இதுக்காக நீ மைண்ட் போட்டு வாழ்ந்தா உருப்பட மாட்ட. நீ 80 வருஷம் கூட வாழு. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதும் ஒரு நிலையான உலகத்துக்கு போற. இன்னும் அருமையா இருக்குது. வாழ்பாறை, குற்றாலம் இன்னும் அருமையா இருக்குது. அங்கேயே உட்காந்துங்களாமான்னு இயற்கை மூலிகை தண்ணீர், அதுல குளிச்சுட்டு வந்தாலுமே மைண்டே ஃப்ரெஷ்ஷா மாறிடுது. ஒரு சின்ன ஊரு அதுவே அவ்வளவு இன்பத்தை கொடுக்குது. பரலோகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வனமிதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். நான் அங்கே போவே ஆர்ப்பரிப்பே, உன் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். அங்கே போவே ஆர்ப்பரிப்பே, என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். துன்பம் இல்லை அங்கு தொல்லையும் இல்லை, இல்லை அங்கு பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கு தொல்லையும் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் ஆடி பாடுவேன், என் தூயவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். அப்போ சாரா நவராஜ் அம்மா, நடராஜா ஐயா, இந்த அவங்க எல்லாம் எழுதின பாட்டை பாருங்க, பரலோகத்தை பற்றி அதிகமா இருக்கும். இப்ப வர பாட்டு பாருங்க, காசு இல்லாம இருந்த பணக்காரன் ஆயிட்டேன், ரோட்ல தெரிஞ்சிருந்தேன், இப்ப கார்ல போறேன். 2 பரிவாரம் கொடுத்தீங்க, எதுக்கு? 2 பரிவாரம் கொடுத்த கோட்டம் சேர்ந்து வாழ்க்கையை நாசமா போச்சு. அந்த பாட்டு பாடுவேன். இதெல்லாம் பூமிக்குரிய சிந்தையை வச்சு எழுதுறது. அதான் பூமியிலேயே விழுந்து போறானுங்க. அந்த பாட்டு எடுத்து பாடுங்களேன், கொஞ்சத்து கூட இயேசுவை காண்பிக்காது. நான் ஒண்ணு இல்லாத இருந்த பெரிய ஆளா மாறினேன், நான் சைக்கிள்ல போனேன், காரு வாங்கினேன், இதே எழுது. ஆனா பழைய பாட்டை பாருங்க, பக்தியை பற்றி சொல்லும், தூய்மையை பத்தி சொல்லும். இதுதான் தேவை. நிறைய பேர் படிச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறானுங்க. ஐஐடியில பணம் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்க போய் சூசைட் பண்ணிக்கிறானுங்க. அப்ப புரியுதா? படிப்பு தேவைதான். உண்மை கடவுளை விட்டுட்டு வெறும் படிப்பு மேல கவனம் வச்சோம்னா வாழ்க்கையில ஆத்மா ஒரு குஸ்தியா இருக்காது. ஆத்மா ரொம்ப சார்வசாரமா போயிடும். ஆத்மா வந்து
ரொம்ப லகுவாயிடும். லகுனானது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட், சின்ன சின்ன விஷயத்துல பாய்சன் சாப்பிடுறது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கட்டி எடுத்து நரம்பு அறுத்துக்குது. யாரு இதெல்லாம் படிச்சவங்க செய்யறது. அதனாலதான் இயேசு சொன்னார், உன் ஆத்துமா விளைய மனுஷன் உலகம் முழுது ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவன், உன் ஜீவன் அங்க போகுதுப்பா, இல்லைன்னா சாத்தான் கிட்ட போகுது. நீ நினைச்சுக்கிற சூசைட் பண்ணீங்கன்னா நிம்மதியா இருக்கலான்னு, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க. அதனால இறைவனை இறை வழியில தேடனா நிம்மதியா வாழலாம். மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். லாஸ்டா வாசித்து முடிங்க. அவன் மிகுந்த ஆஸ்திகனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடு போய்விட்டார். இங்க பவுல் என்ன அருமையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 31 வசனம் 28-31. இயேசுக்கு அடுத்தபடியா பவுல், அவரு எதை மையமா வச்சு ஊழியம் பண்ணார்? 30 பாருங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில 2 வருஷம் முழுசும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. இப்ப எதை பண்ணா பவுல்? மீட்டிங்கை வச்சு இன்றைக்கே அற்புதம் செய்கிறார், இப்பொழுதே செய்கிறார், உன் தடைகள் மாறுகிறது நாளையிலிருந்து. இந்த உடான்ஸ் எல்லாம் விட்டுல இயேசுவும் விட மாட்டாரு, பவுலும் விட மாட்டார். 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களும் விட மாட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வரும். சோறு வீடு வாசல் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சத்தியத்துல தேடினா அதெல்லாம் தானா நடக்கும். அதை ஒரு பெருசா பேசணுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, உன் மந்திரம் வச்சுட்டாங்க, அவங்க கால்கள் முறிக்கப்படுது, அவங்க ஓடுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் பிரசங்கமே கிடையாது. பிரசங்கம் என்னன்னா இதுதான், நீ கடவுளை சத்தியத்தின்படி தேடினா சாப்பாடு வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் தானா வரும். அது அது வந்துகிட்டே இருக்கும். நன்மையும் கிருபையும் நம்மை, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஒழுங்கா ஜெபம் பண்றவன், ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்றவன், ஒழுங்கா போய் இயேசு சுவிசேஷம் அறிவிக்கிறவன், ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்து வாழ்றவன், உபவாசிக்கிறவன், சுவிசேஷ பணி செய்யறவன், இந்த படிப்பு வேலை தொழில ஒழுங்கா இருப்பான், ஒழுங்கா படிப்பான், ஒழுங்கா ஒரு தொழிலை கத்துப்பான், ஒழுங்கா ஒரு வேலையை கத்துப்பான், அதுல டெவலப் ஆவான், பணத்தை கொண்டு பணத்தை சம்பாதிப்பான். உங்கள் பணம் பணத்தை சம்பாதிக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் பணத்தை எதுவுமே பேங்க்ல போட்டு வச்சேன்னா இன்ஃபிளேஷன், இன்னைக்கு 1 லட்சம் போடுற, அடுத்த வருஷம் பார்த்தா அந்த 1 லட்சம் இருக்கும். ஆனா பொருள் விலை எல்லாம் ஏறி போகுது. ஆனா அந்த 1 லட்சத்தை ஒரு தொழில போட்டு தொழில் பண்ணா டெய்லி வருமானம். ஒண்ணு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், 2 பாண்டு, அந்த 2 பாண்டுக்கு ஒரு பாண்டுக்கு 20 ரூபா வாடகை, 2 பாண்டுக்கு 40 ரூபா வாடகை. அது சும்மா இருக்கிற பிளாஸ்டிக் வேலை நடக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குது. இதுதான் பணம், பணத்தை சம்பாதித்தல். சும்மா இருக்கிற பாண்டு, இந்த பணத்தை இந்த 50 ரூபா எடுத்து நான் உண்டியில போட்டுருந்தேன், என்ன ஆகும்? அந்த 50 ரூபா அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு 50 ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்கினா ஒரு 10 சாக்லேட் வாங்கலாம். அடுத்த வருஷம் அந்த சாக்லேட் 5 ரூபாய் ஆயிடும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போகுது. இதை பத்தி படிக்கணும். இதுதான் இன்ஃபிளேஷன்ன்றாங்க, பண வீக்கம். பணம் சும்மா கிடந்தா வேஸ்ட்டுப்பா. பணம் உனக்கு பணத்தை சம்பாதிக்கணும். அப்ப பாரு, அந்த 2 பாண்டு, ஒரு மண்வெட்டி வாடகை 50 ரூபாய், 2 பாண்டுக்கு 20 ரூபா 40 ரூபா. வேலை நடக்கும் போதெல்லாம் டெய்லி 100 ரூபாய் வருதா பாஸ்டருக்கு? அப்படி இல்லை, வேலை நடக்கும் போதெல்லாம் ஒரு 100 ரூபாய் தனியா வரும், அது வாடகை. சில பேர் அவங்களே வச்சுருப்பாங்க, வாடகை வேணான்றுவாங்க. சொல்றேன், ஒரு பொருள் மேல பணத்தை போடுறோம், அந்த பொருள் நமக்கு பணத்தை கொண்டு வருது. இதைதான் சொல்றேன். ஒரு டெய்லரிங் மிஷின், ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி, 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத பசங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கின்னு நெட்டை கத்துக்குன்னு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுங்க, எலெக்ஷன் ஐடி அப்ளை பண்ணுங்க, SIR ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தராங்க. சின்ன சின்ன வேலை. அப்புறம் இன்கம் சர்டிபிகேட் வாங்கி தராங்க. வீட்டுல உட்காந்துக்கின்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி போட்டா டெய்லி 1000 ரூபாய். 1000 ரூபாய்ன்றது ரொம்ப சர்வசாதாரணம். பெரிய பெரிய ஜாப் வந்தோம்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுதான் பணம், பணத்தை கொண்டு. ஒரு தையல் மிஷின், டெய்லி ஒரு 4 ஜாக்கெட். ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு வாடகை? இன்னைக்கு 300 ரூபாய், 4 3 1200 ரூபாய். வீட்லயே 8ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு பொண்ணு சம்பாதிக்கலாம். ஆனா அறிவில்லாதவர்கள் இன்னைக்கு ஃபுல்லா போய் 8 hour எங்கேயோ நின்றுட்டு வெறும் 500 ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க. அதான் அறிவை பயன்படுத்தணும். தொழில், வேலை வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிஷியன். இப்ப நம்ம சபையில யாரும் எலக்ட்ரிஷியன் இல்ல. ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து போனா 1200 ரூபாய் கொடுத்துடணும். அதனாலதான் சொல்றேன், போய் ஃப்ரீயா இருக்கும்போது சின்ன சின்ன வேலையை கத்துங்க. எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங் வேலை, டைல்ஸ் போடுற வேலை, சும்மா பஞ்சர் பாக்குற வேலை,
ஆட்டோ மெக்கானிக், பைக் மெக்கானிக் வேலை, சின்ன சின்ன வேலைகள் நமக்கு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வரும். அல்லேலூயா. இது பணத்தை பற்றிய விஷயம். கடவுளை தேடுறதுனால பணம் வருதுன்றது முட்டாள்தனம். கடவுளை தேடாதவர்களுக்கும் பணம் வரும். திட்டமிட்டு ஒரு செயல்பட்டா நடக்கும். ஆனா இங்க பவுல் என்ன பேசுறாரு? மிகுந்த தைரியத்தோடு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் சொல்றாரு. கடவுள் ராஜ்யம் முக்கியம்பா. கடவுள் ராஜ்யத்தை பேசினாரு. அப்போ மற்றதெல்லாம் தானா நடக்கும், தானா கிடைக்கும். கடவுளை மையமா வச்சு வாழ்ந்தா, பைபிள் சொல்ற இயேசுவை மையமா வச்சு வாழ்ந்தா ஒழுங்கா படிக்கலாம், ஒழுங்கா வேலை செய்யலாம், ஒழுங்கா தொழில் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை சரியான விதத்துல செயல்படுத்தலாம். பைபிளை விட்டுட்டு நம்ம சும்மா கிறிஸ்தவனா வந்து போனோம்னா தாறுமாறா வாழ்ந்து வாழ்க்கை சிக்கலாயிடும். அதனால தனி ஜபம் முக்கியம், குடும்ப ஜபம் முக்கியம். அதுவும் இந்த கடைசி நம்ம வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். தினந்தோறும் மாலையில பரலோக மையமா வச்சு, ராஜ்யத்தை குறித்து மையமா வச்சு வாழ்ந்தோம்னா சந்தோஷமா வாழ்வோம். அல்லேலூயா.